வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் நைட்டு டிஃபன் இட்லிக்கு பாசிப்பருப்பு சாம்பார் செய்ய போகிறேன். இது குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 200 பாசிப்பருப்பு கழனி பனஞ்சு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, பச்சை மிளகா 3, கத்திரிக்காய் என்கிட்ட இருக்கிறனால கத்திரிக்காய் நான் சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் தக்காளி ஒரு 4, 5 கிட்ட நான் எடுத்திருக்கேன். புளி ஊற்றலைனால நான் தக்காளி போட்டிருக்கேன் இவ்வளோ. இதை குக்கரில் விசில் ஒரு 2 விசில் விடணும். விட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சே நல்லா குழஞ்சிரும். கரண்டியை வச்சே நல்லா கிண்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் கொதிக்க விடணும். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் திருப்பி பொரிக்கஞ்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொன்னிறம் வெந்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் இந்த எண்ணெயில் போடுவேன். அப்போ தான் வாசமாக இருக்கும். அதனால் சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, சீரகமும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போடுறேன் வாசத்துக்கு. போட்டு கருகாமல் இருக்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த சாம்பாருக்குள்ளே ஊற்றுனா சூப்பராக இருக்கும். இந்த நைட்டு டிஃபனுக்கு இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பார் இது எங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. நான் அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பேன் மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.